இயேசு எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் உங்களை மீட்க தன் ஜீவனையே சிலுவையில் கொடுத்தார். ஆனால் இன்று நீங்கள் சுதந்திரமாக வாழ்கிறீர்களா அல்லது அடிமைப்பட்டு கிடக்கிறீர்களா? சிலர் பணம், பதவி, பட்டம், சமுதாய நிலை, உலக உறவுகள், மதுபானம், போதைப் பொருள், ஆவிக்குரிய பெருமை, புறங்கூறுதல், குறை சொல்லுதல், குற்றம் கண்டுபிடித்தல், கோபம், பொறாமை, கெட்ட வார்த்தை, பாலியல் பாவங்கள், தவறான வீடியோக்கள், தவறான சிந்தனைகள், மத பழக்க வழக்கங்கள், உலக நீதிகள், படிப்பு, வேலை, மூட பழக்க வழக்கங்கள் என்று பல காரியங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். தேவனுடைய முக்கியத்துவத்தை எது திருடினாலும் அது அடிமைத்தனம்தான். அது விக்கிரக ஆராதனையாகவே கருதப்படும். அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சுதான். தேவன் உங்களை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார். ஒவ்வொரு பாவத்தின் பின்னும் அதை செயல்படுத்தும் சாத்தானின் ஆவிகள் உண்டு. அவைகள் வெகு நாளாக ஒருவனை கட்டி வைத்திருந்தால் எளிதில் வெளியேறாது. இதைதான் இயேசு சில வகை பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வெளியேறாது என்று சொன்னார். எனவே பிரியமானவர்களே, உங்கள் வேலைகளை 3 நாட்கள் தள்ளி வைத்துவிட்டு பரிசுத்த உபவாசத்தினாலை குறித்து கொள்ளுங்கள். உபவாசத்தோடு 3 நாட்கள் ஜெபத்தில் தரித்திருங்கள். இயேசுவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் 3 நாட்களில் எல்லா கட்டுகளிலிருந்தும் விடுதலை கிடைக்கும். அதன் பின் உங்கள் இருதயங்களை துதியினாலும் ஆராதனையினாலும் நிரப்புங்கள். தேவ பிரசன்னம் உங்களை மூடிக்கொள்ளும். விரட்டப்பட்ட ஆவிகள் வனாந்திரமான இடங்களில் அலைந்து திரிந்து தங்கள் பழைய வீடு துதியும் தேவ பிரசன்னமும் இல்லாமல் வெறுமையாக காணப்பட்டால் தன்னை விட பலத்த வேறு ஆவிகளோடு வந்து மீண்டும் குடியேறிவிடும். அப்போது அவனுடைய முன்னிலைமையை விட பின்னிலைமை பரிதபிக்கக்கூடியதாக மாறிவிடும். எனவே பிரியமானவர்களே, பாவம் செய்ய வைக்கும் சூழ்நிலைகளை கூடுகைகளையும் தவிர்த்து விடுங்கள். உபவாசித்து ஜெபியுங்கள். துதியினால் இருதயத்தை நிரப்புங்கள். தேவன் உங்களை எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் விடுவிப்பாராக. ஆமென்.